ஆர்ஜே பாலாஜி மேல சூர்யாவோட ஃபேன்ஸ் வந்து மிகவும் கோவத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த மாரி ஒரு சம்பவத்த தான் செஞ்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருப்பு திரைப்படம் கிட்டத்தட்ட சூர்யாவுக்கு சவுத் இந்தியாவுல ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கங்குவா அப்புறம் மிகப்பெரிய நெறைய தோல்விகளுக்கு அப்புறமேலு இப்படி ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஆன ஒரு ஃபிலிம் வந்து இன்னைக்கு தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி கருப்பு திரைப்படம் ஓடிடில தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு 5 ஹார்ஸ்க்குள்ள ஒரு பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகாம மிகவும் பெரிய சர்ச்சைக்கு அப்புறமேல் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆக முதல்வர் விஜய் வந்து மிகப்பெரிய உதவிய பண்ணுனாரு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்ட்ல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டையுமே போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம புரொடியூசரோட கிட்டத்தட்ட ரூ. 30,00,00,000 கடன சூர்யா அடைச்சதுனால தான் இந்த படம் ரிலீஸே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரிலீஸ் ஆக அன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் கருப்பு படத்துக்கு இருந்தது. அதனுடைய வெற்றிய தொடர்ந்து நேர்த்திக்கடனா 18 அடி உள்ள அருவால கருப்புசாமிக்கு சாத்தியிருந்தாரு ஆர்ஜே பாலாஜி. அதைத் தொடர்ந்து ஜோதிகா மற்றும் சூர்யா 2 பேருமே கருப்புசாமி கோயிலுக்கு வந்து தீவிர ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்ளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, ரசிகர்களுக்கு தேங்க் பண்ணி சூர்யா சார் ஒரு பதிவையுமே குடுத்திருந்தாரு. அதைத் தொடர்ந்து விஜய்க்கு நன்றி சொல்ற விதமா அவர போய் ஃபேமிலியோட பார்த்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவர மீட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு லைவ்ல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மனுஷன பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரமிப்பா இருக்குது. அப்பவும் முதல்வராகறதுக்கு முன்னாடியும் அவர் அப்படிதான் ரொம்பவும் பழகுறதுக்கு இனிமையான நபரா இருந்தாரு. இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. ஒரு மனுஷனால எப்படி அ பிரசன்ட்லயும் சரி, பாஸ்ட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி ஒரே மாரி இருக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. கருப்பு படம் ரிலீஸ் ஆனதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்வர் விஜய்க்கு தேங்க் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவருடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம, கருப்பு படம் மொத்த டீமுமே அவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சூர்யாவோட ரசிகர்கள்லாம் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சூர்யா சார் எவ்ளோ கஷ்டப்பட்டு மிகப்பெரிய உழைப்ப இந்த படத்துக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு சாங்குக்காக அவர் கிட்டத்தட்ட 2, 3 டேஸா எவ்ளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நீங்களே பல டைம் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது படத்த கேட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு முதல்வர் விஜய நீங்க தூக்கி வச்சு பேசுறீங்க. ஆனா, படத்த கேட்ட ஒரு 30 செகண்ட்லயே ஓகே பண்ணுன உங்களுக்கு சூர்யா மோசமா போய்ட்டாரா? அப்படிங்கிற மாரி இன்னைக்கு சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி மேல கோவமா இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது, அந்த படத்தோட எடிட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல விஜய் சார் நடிச்சிருந்தா படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எரியிற தேயில எண்ணெய ஊத்துற மாரி பேசியிருந்தாரு. ஆனா, அதுக்கு அவரே மன்னிப்பு கேட்கிற மாரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கருத்த மட்டும் தான் சொன்னேன். தவறா இருந்தா சூர்யா ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, அது ஒரு பெரிய மேஜிக் மாரி தான் இருந்தது. இதுக்கு மேல வருங்காலத்தில நான் இந்த மாரி இன்டர்வியூ குடுக்கும்போது, என்னுடைய வேர்ட்ஸ கொஞ்சம் நான் பார்த்து யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. கருப்பு படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆனத அடுத்து, இப்படி ஒரு சர்ச்சைய ஆர்ஜே பாலாஜி ஏற்படுத்தியிருக்காரு.